வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல எபிசோட் 5 பார்க்க போறோம். இதுல தமிழ் கேள்விகள் வந்து ஒரு 25 இருக்கு. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1812. சோ 1812ல ஞானப்பிரகாசம் அப்படின்றவர் தான் இதை ஃபர்ஸ்ட் அச்சிட்டு பாரு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்னது? 1812. சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. வையக விரிவு வலை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது தமிழ்ல சொன்னா நமக்கு தெரியாதுங்க. வையக விரிவு வலை அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆனா இங்கிலீஷ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? www. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சோ இதை உருவாக்கினவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிம் பெர்னோலஸ்-லீ, மைக்கேல் கால்சன், அதே மாதிரி பில்கேட்ஸ், செஸ்டர் கால்சன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஆன்சரை எப்பவுமே ஒமிட் பண்ண கத்துக்கணும். மேக்ஸை தவிர மீதி மேக்ஸ், சைக்காலஜி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சம்மு போட்டாதான் ஆன்சர் தெரியும். ஆனா இதுல எல்லாம் நீங்க ஆன்சரை ஒமிட் பண்ண கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். சோ பாருங்களேன், பில்கேட்ஸ் இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். மைக்ரோசாஃப்டோட நிறுவனர். கரெக்டா? இவர் வந்து இந்த வையக விரிவு வலையை வந்து உருவாக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி செஸ்டர் கால்சன் அப்படின்றவர் வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரும் வந்து ஒரு இயற்பியலாளர். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு இயற்பியலாளர். இவரும் வந்து இதை உருவாக்கல. சரிங்களா? மைக்கேல் கால்சன் அப்படின்றவர் வந்து ஒரு பிளேயர். சரிங்களா? ஒரு செஸ் பிளேயரு. அவரும் வந்து இதை உருவாக்கல. டிம் பெர்னோலிஸ்-லீ அப்படின்றவர் தான் வந்து இதை உருவாக்குனாரு. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி. ஓகேவா? பிரெஞ்சு விஞ்ஞானி. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வையக விரிவு வலை அப்படின்ற www அதை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனவர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க. வளவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் வளவன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். சோ வளவன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விமானி. சரிங்களா? விமானங்களை ஓட்டுபவர். வானூர்தி அப்படின்னா விமானம் தான். சரிங்களா? சோ விமானி இன்றி ஒரு விமானம் எப்படி போகும் அதை பற்றி சொல்லதான் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. சோ இது புறநானூறுல தான் இந்த வார்த்தை இடம்பெற்று இருக்கு. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. வளவன் ஏவா வானூர்தி அப்படின்ற இந்த வார்த்தை, இந்த லைனு எதுல இடம்பெற்றிருக்கு? புறநானூறு. ஓகேங்களா? இது வந்து ஒரு 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஓகேவா? 8 தொகை நூல்களுள் ஒன்று. சரி, இதுல மீதி எல்லாம் நம்மளுக்கே தெரியும். சீவக சிந்தாமணி அப்படின்றது ஒரு 5 பெரும் காப்பியங்களில் ஒரு நூலு. சிலப்பதிகாரமும் 5 பெரும் காப்பியங்களில் ஒரு நூலு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन பாருங்களேன். முதல் இலக்கண நூல், இதுக்கு முன்னாடியே வந்து அகத்தியம் அப்படின்ற ஒரு நூல் இருந்துச்சு. ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது முழுமையா நம்மளுக்கு கிடைக்கல. சரிங்களா? அதனால நம்மளுக்கு கிடைச்சதுலே முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம். இதை ஏதந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியர். ஓகேவா? இது கிபி 2ஆம் நூற்றாண்டிலே கிடைச்ச இலக்கண நூல். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்ப்போம். இஸ்ரோவின் தலைவராக பதவி வகித்த முதல் தமிழர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல சிவன். சோ சிவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட தலைவராக பதவி வகித்த முதல் தமிழர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இவர் வந்து 10வது தலைவர். சரிங்களா? 10வது தலைவர். புரியுதா? இஸ்ரோவோட 10வது தலைவர். இதோட தலைமையகம் எங்க இருக்கு சார்? இஸ்ரோவோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. ஓகேவா? பெங்களூர்ல இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் தெரியணும். இஸ்ரோ அப்படின்னா என்ன? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ISRO. அதுதான் இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதுல 10வது தலைவராக இருந்தவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவன். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் வந்து இஸ்ரோவோட தலைவரா இருந்திருப்பாருமா.
சரியா, 4 வருஷம் தலைவரா இருந்திருப்பாரு. ஜனவரி 14, 2022 வரைக்கும் இருந்திருந்தாரு. 2018 இருந்து சரிங்களா 2022 வரைக்கும் இஸ்ரோவோட தலைவரா இருந்தாரு. ஓகேங்களா, 2022 ஜனவரி 14 தான் இவர் வந்து இந்த பதவியிலிருந்து விலகினார். ஓகேங்களா, சோ 11வது தலைவரா இப்போ ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா, இஸ்ரோவோட 11th தலைவர், அதாவது தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இஸ்ரோவோட முதல் தலைவர் சரிங்களா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரம் சாராபாய். ஓகேங்களா, விக்ரம் சாராபாய் தான் இஸ்ரோவோட முதல் தலைவர். அதாவது இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னும் யார சொல்லுவாங்க, விக்ரம் சாராபாய் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ சிவனை இப்பதான் பார்த்தோம். சிவன் வந்து 10வது தலைவரா இருந்தவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. PNR என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பர்சனல் நேம் ரெக்கார்ட், பர்சனல் நம்பர் ரெக்கார்ட், பேசஞ்சர் நம்பர் ரெக்கார்ட், பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ PNR அப்படின்றது பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படின்றத குறிக்குது. ஓகேங்களா, சோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் டிக்கெட் வாங்கும் போது அதுல ஒரு 10 இலக்க எண் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, நம்பர் நேம் வந்து அந்த டிக்கெட்ல அந்த சீட்டுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 10 இலக்க எண் கொடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் PNR. ஓகேங்களா, சோ 7th क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. 8th क्वेश्चन பாருங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ராமாமிர்தம், சோ ஸ்கட்டரா, அதுக்கப்புறம் முத்துலட்சுமி, பண்டித ரமாபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டித ரமாபாய். சரி, ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க 1912 வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து டாக்டர் பட்டத்தை வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவராக இருந்தவங்களும் இவங்க தான். சரிங்களா, இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவர். முதல் தலைவர். ஓகேங்களா, சோ இதுல 2 क्वेश्चन வருது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பொறுத்துக. வையம், வையம் அப்படின்னா என்னன்னு தெரியும், உலகம். சோ வையம் என்பது உலகத்தை குறிக்குது. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் இதுல உலகம். டனல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெருப்பு. ஓகேவா, மாக்கடல், மா என்றால் பெரிய அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். மாநகரம் அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெரிய நகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சோ அப்போ பெரிய, மா என்றால் பெரிய அர்த்தம். அப்போ மாக்கடல் அப்படின்னா என்னன்னு அர்த்தம், பெரிய கடல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ சிக்கு ஆப்ஷன் வந்து 1. ஓகேங்களா, கலர் நிலம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உவர் நிலம். சரிங்களா, தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் உவர் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் அப்ப என்னது, 3, 4, 1, 2. சோ இருக்கா பாருங்க, 3, 4, 1, 2, அதாவது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. சிறு பஞ்சமூலம் என்பது எத்தனை சிறிய வேர்களால் உருவானது அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த சிறு பஞ்சமூலம்னா என்ன? சரிங்களா, சிறு பஞ்சமூலம் அப்படின்றது 5 வேர்களால் உருவான ஒரு நூல். சரியா, 5 வேர்களை பற்றி கூறுகின்ற ஒரு நூல். சோ ஆன்சர் 5 தாங்க இதுக்கு. ஓகேவா, அது என்னென்ன சார் 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தங்கத்திரி, அதுக்கப்புறம் சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, லாஸ்டா நெருஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த 5 வேர்களை கொண்ட அதை பத்தி சொல்ற ஒரு நூல் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிறு பஞ்சமூலம். சரிங்களா, இது வந்து ஒரு 10 பாட்டு
சரிங்களா? 8 தொகை 10 பாத்து இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட் தானே? சோ அதுல இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல்கள். சோ 14 கீழ்கணக்கு நூல்கள்ல மொத்தம் 18 நூல் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து சிறு பஞ்சமூலம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன். நல்லா புரிஞ்சுங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் படிக்காத ஒரு புக்கை வாங்கிட்டு வந்து என்னை பார்க்கறவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன். இவர் வந்து அமெரிக்காவோட குடியரசுத் தலைவராக இருந்தவர். சரிங்களா? அதாவது 16வது குடியரசுத் தலைவராக இருந்தவர். ஓகேவா? அமெரிக்காவோட 16வது குடியரசுத் தலைவராக இருந்தவர். தற்போது அமெரிக்காவோட குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தான் क्वेश्चन கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாரு, இப்ப யாரு, அதுக்கேற்ற மாதிரி தான் क्वेश्चन கேட்பாங்க. அதனால இப்ப யார் குடியரசுத் தலைவர் அமெரிக்காக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? ஆப்ரகாம் லிங்கன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா. சரிங்களா? அறிஞர் அண்ணா அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொன்னவரு. ஓகேவா? இதுல எம்ஜிஆர், காமராசர், நேரு இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா அண்ணா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அவர் தான் தன்னுடைய நூல்ல வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சிறு பஞ்சமூலம். இது வந்து ஒரு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய क्वेश्चन இருக்கு. ஏன்னா சிறு பஞ்சமூலம் இதை ஏற்கனவே இப்பதான் நம்ம பார்த்தோம். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு. சோ 14 கீழ்கணக்கு நூல்கள்ல சரிங்களா மொத்தம் எத்தனை நூல் இருக்கும்? 18 நூல் இருக்கும். சரிங்களா? இதுல 11 நூல் வந்து அறநூல்கள். சரிங்களா? அறநூல்கள் இல்லனா நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுல தான் திருக்குறள், நாலடியாறு இதெல்லாம் வரும். ஓகேவா? அதுல ஒண்ணுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறு பஞ்சமூலம். சோ அப்போ சிறு பஞ்சமூலத்தை என்னன்னு சொல்லலாம்? நம்ம அற இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் ஒண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் குடும்ப விளக்கு அப்படின்றது இப்ப பாரதிதாசனால் எழுதப்பட்டது. கரெக்ட் தானே? சோ 20ஆம் நூற்றாண்டுல பாரதிதாசனால் எழுதப்பட்டதுதான் குடும்ப விளக்கு. சோ அவர் தானே பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. சோ இந்த குடும்ப விளக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது. சரியா? கற்ற பெண்கள், கற்ற பெண்களின் சிறப்பை கூற பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல் தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப விளக்கு. சோ இது வந்து 20ஆம் நூற்றாண்டுல வந்தனால தற்காலிக இலக்கியம். ஓகேவா? அப்ப இது 2. ஓகே. சீவக சிந்தாமணி அப்படின்றது வந்து ஒரு 50 காப்பியங்களில் ஒரு நூல். கரெக்ட் தானே? அப்ப அது காப்பிய இலக்கியம். சோ இது 3. நெக்ஸ்ட் குறுந்தொகை. இது குறுந்தொகை. சரியா? குறுந்தொகை அப்படின்றது சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சங்க இலக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்க இலக்கியம் இத இன்னொரு பேர் இருக்குங்க. இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 மேற்கணக்கு நூல். 14 மேற்கணக்கு நூல். சரிங்களா? இந்த 14 மேற்கணக்கு நூலை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு 8 தொகை, இன்னொன்னு 10 பாட்டு. புரியுதா? மொத்தம் 18 நூல்ல 8 தொகையில 8 நூல் இருக்கும், 10 பாட்டுல 10 நூல் இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் 18 நூல். அதனால்தான் இது 14 மேற்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு நூல், அதாவது 8 தொகையில ஒரு நூல் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குறுந்தொகை. சோ இதனால்தான் இத சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆப்ஷன் எது வரும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிறு பஞ்சமூலம்னா அற இலக்கியம், அதுக்கு வந்து 3ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ 3ல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீவக குடும்ப விளக்கு அப்படின்றது 4. சோ 3 4. சீவக சிந்தாமணி அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? காப்பிய இலக்கியம். அப்போ 1. சோ 3 4 1 2 ஆன்சர். அதாவது ஆப்ஷன் ஏ ஆன்சர்.
ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. 3 4 1 2. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வற்றல் தின்றான் என்பது என்ன ஆகு பெயர் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல வற்றல் என்பது ஒரு பண்டத்தை குறிக்கல. சரியா? சாப்பிடுற ஒரு பண்டத்தை குறிக்கல, ஒரு தொழிலை குறிக்குது. வற்ற வைக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்குது. சரியா? சோ ஒரு பொருளை குறிக்குது, அது வந்து ஒரு தொழிலுக்கு ஆகி வருது. சரியா? ஒரு தொழிலா மாறுது. வற்றல் செய்யறது ஒரு தொழில் தானே. சோ ஒரு தொழிலை குறிக்கிறதுனால இத பேர் என்னன்னு சொல்லுவோம்? தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது தின்ற ஒரு பண்டத்தை குறிக்காம என்னவா சொல்றாங்க? அதன் மூலியமா வற்றல் செய்யக்கூடிய ஒரு தொழிலை குறிக்கிறதுனால இது தொழிலாகு பெயர். ஓகேவா? அதே மாதிரி அரை லிட்டர் வாங்கு என்பது என்ன ஆகு பெயர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ லிட்டர் இந்த மூலையில அந்த தண்ணியை பத்தி பேசுறாங்க சார். பால் தண்ணி திரவமாக்கப்பட்ட ஒரு பொருளை பத்தி பேசுறாங்க அப்படின்னாலே முகத்தல் அளவை ஆகு பெயர். அதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கருவியாகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர், எண்ணல் அளவை ஆகு பெயர்னு. சோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? முகத்தல் அளவை ஆகு பெயர். சோ நீர் சம்பந்தமானது, திரவமாக்கப்பட்ட ஒரு பொருளை பத்தி பேசுறாங்க அப்படின்னாலே நீங்க என்னன்னு சொல்லலாம்? அதுக்கான ஆன்சரு முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? தெரியும்ல, புக்ல மொத்தம் 16 வகையான ஆகு பெயரை கொடுத்திருப்பாங்க. சரியா? அதுல இந்த 4மே இருக்கு. இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முகத்தல் அளவை ஆகு பெயர். ஓகேவா? ஏன் நான் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இது எக்ஸாம்ல கேக்குறாங்க. ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 வகைப்படும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யவன பிரியா என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. யவன பிரியா அப்படின்றது சேர நாட்டுல, சரிங்களா, சங்க காலத்துல சேர நாட்டுல மிளகு நிறைய உற்பத்தி பண்ணாங்க. ஓகேங்களா? அப்படி மிளகு உற்பத்தி பண்ணும்போது யவனர்கள், அதாவது ஐரோப்பியால வாழ்ந்த ஒரு பிரிவினர் தான் யவனர்கள், அவங்க அதிகமா வாங்கிட்டு போனாங்களாம். சோ நம்ம சேர நாட்டுல விளைஞ்ச மிளகு பாத்தீங்கன்னா உலக அளவுல ஃபேமஸ் ஆனது. சரியா? ஐரோப்பியால இருந்து யவனர்கள் வாங்கிட்டு போனாங்க. ஏன் சார் அவங்களுக்கு எதுக்கு சார் இந்த மிளகு அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 18ஆம் நூற்றாண்டுல தாங்க மிளகா அப்படின்ற ஒன்னே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அந்த மிளகா எதுக்கு யூஸ் பண்ணோம்? நம்ம மிளகா எதுக்கு யூஸ் பண்ணோம்? காரத்துக்காக தான். சரியா? அது சுவையில ஒரு சுவையான காரம் நிறைய இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்? உணவு பதப்படுத்த மிளகாயை யூஸ் பண்ணோம். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சார் யூஸ் பண்ணோம்? அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அந்த காரத்துக்காக என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிளகை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்போம். சரியா? சோ மிளகு தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ சங்க காலம்னு பேசினாலே நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல, சரியா, அந்த காலத்துல 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுனா இப்ப இங்கிலீஷ் பீரியட்ல, சரியா, ஆங்கிலேயர்கள் வந்த காலம். நான் சொல்றது சங்க காலத்துல மிளகுதான் காரத்துக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? உணவை பதப்படுத்த, அதாவது ஈக்குவல் பண்ண, அது சுவையும் இருக்க என்ன பண்ணிருக்காங்க? மிளகை யூஸ் பண்ணிருக்காங்க. இல்லனா கடுகு யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? ஒரு சில இடத்துல கடுகையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா நிறைய யூஸ் பண்ணது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிளகு தான். சோ யவனர்கள் நிறைய வாங்கிட்டு போனனால இத என்னன்னு சொல்லியிருப்பாங்க? யவன பிரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? மிளகு. ஆப்ஷன் டி. புரியுதா? சேரர்கள்ல சேர நாட்டில் விளைஞ்ச மிளகு ஐரோப்பியால ஒரு பிரிவான யவனர்கள் வாங்கிட்டு போற அளவுக்கு, இறக்குமதி செய்யற அளவுக்கு ஃபேமஸா இருந்ததால அவங்க மிளகை என்னன்னு சொன்னாங்க? யவன பிரியா அப்படின்னு சொன்னாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏன் கதை வடிவுல இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கதை ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாலாவது கொஸ்டினை பார்த்தவொடனே ஆன்சர் ஞாபகம் வரும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? சோ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம், மதுரை காஞ்சி இது ஒரு 10 பாட்டு நூல், அதாவது 14 மேற்கணக்கு நூல். சரியா? சோ இதுல இதை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். சரிங்களா? இதுதான் 10 பாட்டு நூல்லே மிக நீண்ட நூல். சரியா? அப்ப மதுரை காஞ்சின்னு கேட்டா இவ்வளவு விஷயம் இருக்கு.
சரியா? மதுரை காஞ்சினா என்னது? 10 பாட்டு நூல்லே மிக நீண்ட நூல். சரியா? அப்ப மிக குறுகிய நூல், அதாவது கம்மியான அடிகளை, லைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. சரியா? மிக நீண்ட நூல் வந்து எது? மதுரை காஞ்சி. மிக குறுகிய அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரியா? லைன்ஸ் கம்மியா இருக்கிற நூல் எதுன்னு. ஓகேவா? அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 786 782 789 876 கேட்டீங்கன்னா 782. சரியா? 782. சோ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன் இதை குறிப்பிட்டு நம்ம மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்றோம்னா, இதுல ஒரு 354 நூல் வந்து பாத்தீங்கன்னா மதுரையை சிறப்பிச்சு சொல்லியிருக்கோம். சரியா? 354 நூல். அப்ப பாரு, 782 நூல்ல 354 நூல் வந்து மதுரையை சிறப்பிச்சு சொல்லியிருக்கோம். சரியா? அதனால்தான் இத மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? அப்போ 10 பாட்டு நூல்களிலே மிக நீண்ட நூல் 782 அடிகளை கொண்டிருக்கும். சரியா? மிக குறுகிய நூல் எதுன்னு நீ தான் சொல்ல போற. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? காந்த ஊசி பற்றிய செய்தி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முதல்ல காந்த ஊசினா என்ன சார்? நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. காந்த ஊசினா ஒண்ணும் இல்லைங்க, பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படம் பார்த்திருப்பீங்க, ஜாக் ஸ்பேரோ. சரியா? அதுல அவர் வந்து என்ன வச்சிருப்பாரு? திசையை காட்டும் கருவின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாரு. அதன் மூலியமா தான் கப்பல் எந்த வழியில பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. கரெக்ட் தானே? சோ அந்த திசையை காட்டும் கருவி தான் அந்த காலத்துல காந்த ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோட வேலை என்னது? திசையை காட்டும் கருவி. ஓகேவா? இத பத்தின சொன்ன நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிமேகலை. சரிங்களா? சோ மணிமேகலை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? காந்த ஊசியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? காந்த ஊசியை பத்தி சொன்னது எது? மணிமேகலை. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. குத்திருக்கிறது 4மே வந்து இல்ல 3 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியம், ராமாயணம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதிகாச நூல். ஓகேவா? இதிகாச நூல். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரியா? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரியா? சோ இதுதான் வந்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். ஓகேவா? சரி, நூலகத்தை பத்தி பேசியாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन, தேசிய நூலக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? தேசிய நூலக நாள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தேசிய நூலக நாள் முதல்ல எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்திய நூலக அறிவியலின் தந்தை. இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சி.ஆர். அரங்கநாதன். ஓகேவா? சி.ஆர். அரங்கநாதன். அவருடைய பிறந்த நாள் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 1862 ஆகஸ்ட் 9. அவர் பிறந்த வருடமும் தேதியும் இதுதான். சரியா? சோ ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் அவர் பிறந்திருக்காரு. அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தேசிய நூலக நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? இந்திய நூலக அறிவியலின் தந்தை சி.ஆர். அரங்கநாதன். அவருடைய பிறந்த நாள் தான் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அதை தான் நம்ம தேசிய நூலக நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஓகேவா? இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா? இப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருஷம் சிறந்த நூலகர்களுக்கான விருது என்னன்னு சொல்லி தராங்க? அரங்கநாதன் விருது அப்படின்னு தான் சொல்லி தராங்க. சரிங்களா? சிறந்த நூலகர்களுக்கான கொடுக்கப்படும் விருது எது? அரங்கநாதன் விருது. சரிங்களா? சோ இப்படிதான் வந்து சொல்லி தராங்க. சில இடங்கள்ல இந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 11ன்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 9 தான் அவருடைய பிறந்த தேதி. ஆனா சில வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 11ன்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஆகஸ்ட் 11 பள்ளி சான்றிதழ்ல, சரிங்களா, 11 இல்ல 12, சரியா, ஆகஸ்ட் 12 பள்ளி சான்றிதழ்ல அவருடைய டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சாம். சரியா? சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நம்ம ஸ்கூல் புக் சொல்றது ஆகஸ்ட் 9 தான்.
சரியா? அவருடைய பள்ளி சான்றிதழில ஆகஸ்ட் 12 இருந்தனால சில வெப்சைட்ல மாத்தி கொடுத்திருக்காங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆகாத, புக்ல சொல்றது ஆகஸ்ட் 9 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் செப்பு திருமேனிகள் அப்படின்னா என்ன சார்? ஐம்பொன்னால செதுக்கப்பட்ட சிலைகள். சரியா? ஐம்பொன்னால் செதுக்கப்பட்ட சிலைகள் நிறைய இருந்த காலம் எது அப்படின்னு தான் क्वेश्चन கேட்கணும். ஆக்சுவலா அதுக்கு தான் வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஐம்பொன்னால் செதுக்கப்பட்ட சிலைகள். சோ இந்த ஐம்பொன்ல செம்பும் ஒண்ணு. ஓகேவா? ஐம்பொன்ல செம்பு ஒண்ணு. சொல்லுவாங்கல்ல ஐம்பொன்னால செஞ்ச சிலை இது அப்படின்னு. அந்த ஐம்பொன்ல செம்பும் ஒண்ணு. சரியா? இந்த செம்பு அதிகமா இருக்குமா. இந்த ஐம்பொன்ல தான் செய்வாங்க அந்த சிலைய. ஆனா அதுல செம்பு அதிகமாக இருந்தனால அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? செப்பு திருமேனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த ஐம்பொன்னால செதுக்கப்பட்ட சிலைகள் அதிகமாக கிடைச்ச காலம் அததான் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எந்த காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோழர்களின் காலம். சோ சோழர்களின் காலத்துலதான் ஐம்பொன்னால செதுக்கப்பட்ட சிலைகள் வந்து நிறைய கிடைச்சது. சரியா? சிலைகள் மட்டும் இல்ல, கல்வெட்டுகள்லாம் நிறைய கிடைச்சது. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் தெரியும்ல. தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல இப்பயும் பாத்தீங்கன்னா செப்பு திருமேனிகள்ல தான் வந்து, அதாவது ஐம்பொன்னால் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் தான் நிறைய கிடைச்சிருக்கு. சரியா? சோ அதனால என்னன்னு தெரிஞ்சுங்க. இதுக்கான மீனிங் தெரியாம இந்த क्वेश्चन படிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சரியா? அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், மீனிங் தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்றேன். சோ செப்பு திருமேனிகள்னா ஐம்பொன்னால் செய்யப்பட்டவை. ஓகேவா? அதுல செம்பு அதிகமாக இருந்தனால அது செப்பு திருமேனிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது எந்த காலத்துல இருந்துச்சா? சோழர்கள் காலத்துல அதிகமாக இருந்துதான். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் இது நான் உங்க ஆப்ஷன்ல விடுறேன். சரியா? நான் உங்க லெவல்ல யோசிக்கிறேன் அப்படின்னா எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது செருப்பா. செருனா வயல். ஓகேவா? சோ இந்த மாதிரியே நம்ம பொறுத்துக்க பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த क्वेश्चனை நான் இப்படி பாக்குறேன். சரியா? செரு அப்படின்னா வயல். சரியா? அப்போ இது சி மூணாவது. ஓகேவா? விசும்பு அப்படின்னா வானம். இது நாலாவது. நல்லா புரிஞ்சுக்க. மூணாவது ஆப்ஷன் 4. ஓகேவா? இருக்கிற ஒரே ஆப்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஏ மட்டும்தான். பாரு, மூணாவது ஆப்ஷன் 4 வர ஒரே ஆப்ஷன் எது? ஏ மட்டும்தான். சோ அதே மாதிரி நாலாவது ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு? 1. ஓகேவா? இந்த மாதிரி क्वेश्चन வரும். ஒரே ஆப்ஷனை பார்த்து அந்த ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சது இருந்ததுன்னா அதை வச்சு கூட நம்ம ஆன்சர் போடலாம். ஓகேவா? அப்ப விசும்பு அப்படின்னா வானம். சோ நாலாவது ஆப்ஷனுக்கு பாருங்க 1ன்னு வருதா? இருக்கே. ஓகேவா? நாலாவது ஆப்ஷன் 1. அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. உழை அப்படின்னா என்னது? ஒரு வகையான மண். சரியா? அப்ப இதுக்கான ஆன்சர் 1. ஓகேவா? கோடு அப்படின்றது எதை குறிக்குது? கொம்பு அப்படின்றத குறிக்குது. சரியா? அப்போ 2, 3, 4, 1 அப்படின்றது தான் ஆன்சர். நீ இதை ரெண்டும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த 2 வச்சாவது ஆன்சர் போடு. ஓகேவா? செரு அப்படின்னா வயலு. ஏன்னா இது 6th புக்லயே இருக்கு, அதனால தான் நான் இதை சொல்றேன். சரியா? செரு அப்படின்னா வயலு, விசும்பு அப்படின்னா வானம். சோ இதுல செரு அப்படின்றது 4வது ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்களா? சோ சிக்கு 4ன்றது தான் ஆன்சர். சரியா? அப்போ வேற எதுலயா 4 வந்திருக்கா பாருங்க. சில எதுலுமே வரல. அப்ப ஏ ஆப்ஷன் தான் ரைட். அப்படியே டிக் பண்ணிட்டு போலாம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ராவண காவியத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ராவண காவியத்தை எழுதியவர் யார்னா புலவர் குழந்தை. சரிங்களா? புலவர் குழந்தை அப்படின்றவர் தான் ராவண காவியத்தை எழுதியவர். இதுல ராவண காவியம் அப்படின்றது ராவணனை மிகைப்படுத்தி அவரை நல்லவரா காமிச்ச ஒரு காவியம். சரியா? அதாவது ராமாயணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா ராவணன் ஒரு தமையன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து மிகைப்படுத்தி கூறியதுதான் இந்த காவியம். ஓகேவா? சோ இந்த ராவண காவியம் பொறுத்த வரைக்கும் இதுல புலவர் குழந்தை வந்து 3100 பாடல்களை வந்து எழுதியிருப்பாரு. சரியா? இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். 3100 பாடல்கள் இருக்கும் ராவண காவியத்துல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். இது 1946 வெளிவந்தது. சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க.
சூதி கொதித்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டாள். சோ இது நீங்க இப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கலாங்க. சுடர்கொடி அப்படின்னா சைட்ல வரும் கொண்ட, சரிங்களா? இத வந்து நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெங்கடேச பெருமாள் அந்த இது திருப்பதியில திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மனுக்கு கொண்ட இப்படி சைட்ல தான் இருக்கும், சரிங்களா? சோ சூதி கொதித்த சுடர்கொடி அப்படின்றது ஆண்டாளை குறிக்குது, சரிங்களா? அவங்கள ஆண்டாள் அம்மா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து என்னது? சூதி கொதித்த சுடர்கொடி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாரு? ஆண்டாள். சரியா? இல்ல கண்ணகி, காரைக்கால் அம்மையாரு, திலகவதியார் இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் ஒன். தீஜா அப்படின்னு தான் இவருடைய பட்ட பெயர். ஜானகிராமனோட பட்ட பெயர் வந்து தீஜா. சரியா? அவர்கள் எந்த நாட்டின் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜப்பான் நாட்டோட பயண அனுபவங்கள்ங்க. சரியா? இவர் வந்து ஒரு நாடா போய் அந்த நாட்டோட பயணங்களை பத்தி வந்து ஆராய்ச்சி செய்யறவர். சரியா? அந்த மாதிரி ஜப்பானுக்கு போகும்போதுதான் இவர் என்ன பண்ணுவாரு, அங்க கிடைச்ச அனுபவங்களை உதயசூரியன் அப்படின்ற தலைப்புல வந்து எழுதியிருப்பார். எதுல சார் எழுதியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதேசமித்திரன் பத்திரிகை தெரியும்ல, வார இதழ், சரிங்களா? சுதேசமித்திரன் வார இதழில எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இதுல வந்து இது எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1967 எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த இதுலயே எழுதியிருப்பாரு. சோ இந்த இதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம 25 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம், சரிங்களா? சோ 25 கொஸ்டின்ல உங்களுக்கு 2 கொஸ்டின் நான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்கேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய தகவல்களை கொடுத்துட்டே இருப்போம். நன்றி.